ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கு முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பரவிக் கிடக்கும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளியுறு அறிவாம் அந்நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்லூரியை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ கல்லூரிகள் பொறியியல் சீட்டுகளை கூவி கூவி விற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக இப்படி ஒரு அருமையான தேர்வை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய முதல் பாராட்டுக்கள் அத்தனை பெற்றோர்களுக்கும். நான் காலத்தின் அருமையை கருதி 2 விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று மாணவர்களுக்கு, இன்னொன்று பெற்றோர்களுக்கு. இன்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 1000 கற்பனைகளை ஏந்திக் கொண்டு தங்கள் பெற்றோர்களோடு இங்கு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 4 ஆண்டுகளில் இந்த கல்லூரியை விட்டு சிட்டாக நீங்கள் சிறப்பாக பறந்து செல்ல வேண்டும் என்ற கனவுகளோடு உங்கள் அருகில் உங்களுடைய பெற்றோர்கள். இந்த கல்லூரியில் சேர்வதற்கு முன்பு சிலருக்கு சில மனக்குறைகள் கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான மாணவர்கள் அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலமாக வந்திருக்கிறீர்கள். எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த கல்லூரி, எதிர்பார்த்த சூழல் ஒருவேளை நமக்கு அமையவில்லையோ என்ற ஏக்கம் கூட சில மாணவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்காக நான் ஒரே ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்டை மாநிலமான கர்நாடகா, அப்போதைய மைசூர் மாகாணம், அந்த மைசூர் மாகாணத்தில் கோலார் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்னம் சிறிய ஒரு கிராமம். அந்த சின்னம் சிறிய கிராமத்தில் ஒரு ஆசிரிய பெற்றோர், அவர் ஒரு ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய குடும்பம். அந்த ஆசிரியருக்கு மொத்தம் 8 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். வீட்டில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாயார் ஆக 11 பேர் உள்ள ஒரு பெரிய குடும்பம். அந்த ஆசிரியருக்கு கிடைத்த சம்பளம் வெறும் 250 ரூபாய். தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு மகன் மிகச் சிறப்பாக படிக்கிறான். அவனை ஊக்குவித்து இந்த உலகத்தை உன் கைவசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஒன்றுதான் வழி என்று ஊக்குவித்து படிக்க வைக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் அந்த மாநில அளவில் 4வது மாணவனாக வருகிறான். அந்த மதிப்பெண்ணை பார்த்தபோது ஆனந்தம் அவனுக்கு. ஓடி போய் தன்னுடைய தந்தையினுடைய கையை பிடித்துவிட்டு, அப்பா நான் 4வது இடத்திற்கு வந்து விட்டேன். தந்தை சொல்லுகிறார், எப்படிடா அந்த 3 இடத்தை கோட்டை விட்டாய் என்று சொல்லுகிறார். ஆசை ஆசையாக சென்ற மகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. 11ஆம் வகுப்பு சேர்ந்து படிக்கிறான். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிறது.
அதே போல மாநிலத்தில் 3வது இடத்திற்கு வருகிறான். அப்போது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. ஓடி சென்று தந்தையினுடைய கைகளை பிடித்துக் கொள்கிறான். அதே பதில் வருகிறது, உன்னை விட 2 பேர் மேலே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள். அப்போது அந்த பையன் உணர்கிறான், ஆகா, நான் கிடைத்த 3வது இடத்திற்கோ 4வது இடத்திற்கோ நான் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் டெண்டுல்கர் என்றால் மிகவும் பிடிக்கும். டெண்டுல்கர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான்? படிக்கவில்லை. அவன் மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ், இன்ஜினியர் எதுவும் படிக்கவில்லை. வரக்கூடிய பந்தை மட்டையில் வைத்து அடித்து விரட்டக்கூடிய ஒரே ஒரு வேலை மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் இன்று அவன் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறான் என்றால் காரணம் என்னவென்று சொன்னால், அதான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னார், ஒருவேளை எனக்கு தெருவை கூட்டுகின்ற வேலை கிடைத்தால் கூட உலகத்திலே மிக நேர்த்தியாக தெரு கூட்டுபவன் என்ற பெயரை நான் பெறுவேன் என்று சொன்னான். எத்தனை பேர் மட்டை பிடித்து அடிக்கிறார்கள், ஆனால் உலகத்தில் எவன் மட்டை பிடித்து அடித்தாலும் அதைவிட சிறப்பாக அடிக்கக்கூடியவன் நான் என்ற பெருமையை அவன் பெற்றான். இன்று உலகத்தில் அத்தனை பேருக்கு மேல் நிற்கிறான். இன்றைய பத்திரிகையில் பார்த்தார் 564 பொறியியல் கல்லூரிகள், 2000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள், 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். இதில் நான் எந்த இடத்தில் நிற்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நான் அந்த சிறுவனை பற்றி சொல்லுகிறேன். 12ஆம் வகுப்பு முடித்து விட்டான். அவனுடைய கனவு எப்படியாவது நான் ஐஐடியில் நுழைந்து பிடெக் முடித்து விட வேண்டும். நான் சொல்வது இப்போதில் ஆண்டுகளுக்கு முன்பு. ஐஐடியில் அன்று இந்தியா முழுவதும் இருந்த இடங்கள் 2500 தான். 1200 இடங்கள் தான் இந்தியா முழுவதும் அன்று ஐஐடியில். எப்படியாவது ஐஐடியில் நுழைந்து விட வேண்டும் என்று கடுமையாக உழைக்கிறான். காட்டு பகுதியில் தன்னுடைய 4 நண்பர்களை அழைத்துக் கொண்டு வந்து சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து படித்து தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஐஐடி தேர்வு முடிவுகள் வருகிறது. இந்தியாவில் 17வது இடத்தில் பாஸ் பண்ணுகிறான். எப்படியாவது சென்னை ஐஐடியிலே சேர்ந்து விட வேண்டும் என்ற கனவோடு ஓடி சென்று தன்னுடைய தந்தையின் கைகளை பிடித்துக் கொள்கிறான். அப்பா, 17வது இடத்தில் வந்து விட்டேன், ஐஐடியில் நான் நுழைய வேண்டும் என்று சொல்லும் போது தந்தை சொன்னார், மகனே, உனக்கு தெரியும் என்னுடைய சம்பளம் வெறும் 250 ரூபாய். இந்த 250 ரூபாயை வைத்து ஒருவேளை நான் உனக்கு ஃபீஸ் கட்டிவிட முடியுமே தவிர மாதா மாதம் என்னால் உன்னுடைய ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட முடியாது. எனவே தயவு செய்து உன்னுடைய ஐஐடி கனவை துறந்து விடு. தன்னோடு படித்த தனக்கு கீழாக தான் சொல்லிக் கொடுத்து படித்த மாணவர்கள் ஐஐடிக்கு கிளம்பி செல்லுகிறார்கள். அவர்களை ரயிலேற்றி விட்டு அதே கண்ணீரோடு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு பக்கத்திலே மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ட்ரிபிள் ஜாயின் பண்ணி படிக்கிறான். ட்ரிபிள் முடித்து விட்டான். மனதில் ஒரு விதையை விதைத்து விட்டால் என்றாவது ஒரு நாள் அது விருட்சமாகியே தீரும். ட்ரிபிள் முடித்த போது அவனுக்கு ஐஐடியில் எம்டெக் கிடைப்பதற்கு ஸ்காலர்ஷிப்போடு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. படித்து முடிக்கிறான். முடித்துவிட்டு சில வேலைகள் எல்லாம் செய்கிறார். அப்போது அவர் மனதில் ஒரு கருத்து உதயமாகிறது. இந்த நாட்டில் ஐடி துறையானது வளர்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் எப்படியாவது உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 7 நண்பர்கள் சேருகிறார்கள். கையில் பணம் இல்லை. ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டால் போதும் என்று சொன்னால் கூட பணம் இல்லை. வீட்டில் சென்று அன்று அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். மனைவி கேட்கிறாள், ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து பார்த்ததில்லையே, சோர்ந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 10,000 ரூபாய் நான் போட வேண்டும். நான் பணத்திற்கு எங்கே செல்வது? மனைவி சொல்லுகிறாள்,
நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும். நான் சேமித்து வைத்திருக்க கொஞ்சம் பணம் எடுத்து பார்க்கிறேன் என்று எடுத்து எண்ணி பார்க்கிறார். அவர் கேட்ட பணம் இருக்கிறது, கையில் கொடுக்கிறார். அந்த பணத்தை வைத்து நான் சொல்லக்கூடிய மனிதன் யாரும் இல்லை. இன்று ஐடி உலகில் பொடிகட்டி பறக்கக்கூடிய தன்னுடைய கம்பெனி 2000 கோடிக்கு மேல் சொத்து வைத்து வளர்த்திருக்கக்கூடிய இன்ஃபோசிஸை நிறுவிய நாராயணமூர்த்தி. ஆக நாம் எதை கிடைத்திருக்கிறது என்று கவலைப்பட தேவையில்லை. கிடைத்ததை எப்படி செய்ய போகிறோம்? இந்த 4 ஆண்டுகளில் இங்கு நான் எப்படி உட்கார்ந்து படிக்கப் போகிறேன்? இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரிடம் நான் எத்தனாவது இடத்தில் வரப்போகிறேன் என்பது முக்கியம் என்பதை உங்களுடைய மனதில் தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். மாணவர்களே, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வரும்போதே கவனித்து பார்த்தேன். இந்த பெற்றோர்களுடைய முகங்களை பார்க்கின்ற போது, அந்த பெற்றோர்கள் இந்த கல்லூரியில் அடியெடுத்து வைக்கின்ற போது அவர்கள் முகத்தில் இருந்த அந்த ஆனந்தத்தை நான் பார்த்தேன். இந்த ஆடிட்டோரியத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இவ்வளவு டிசிஎஸ் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் போன்ற ஒரு பெரிய தலைவர்களையும், இத்தனை பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய தாளாளரையும், ஒரு பெரிய கல்லூரியில் முதல்வராக இருந்த ஒரு பெரியவரையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது உங்களால் மட்டும் நடந்த விஷயம் இல்லை என்பதை நீங்கள் மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் இங்கு அமர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லூரியில் அமர்ந்து இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பு! உங்களுடைய பெற்றோர் தினந்தோறும் அந்த பெற்றோர்கள் கண்ட கனவுகள், உங்களுடைய ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் உங்களை உயர்த்தி தூக்கி பிடித்து ஒரு நல்ல மதிப்பெண்களை வாங்க வைத்து அரசாங்கத்தின் மூலமாக இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள், உங்களுடைய உறவினர்கள், இன்னும் எத்தனை பேர் உங்களை தூக்கி கொண்டு வந்து இங்கு அமர வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று உறவுகள் தூக்கி வீசப்படுகின்றன. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நான் இருக்கக்கூடிய ஊரிலிருந்து ஒரு சிறிய அமைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்றோம். ஒரு சில உதவிகள் செய்ய வேண்டும் என்று ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறோம். அந்த முதியோர் இல்லத்தில் வசதியான ஒரு முதியோர் இல்லம். ஒவ்வொரு சின்ன ஒரு 10க்கு 10 அறை இருக்கிறது, ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறது. வேளா வேளைக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு அறையிலும் 2 முதியவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு வாரம் ஒரு முறை டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணுகிறார். 3 வேளை உணவு தரப்படுகிறது, மாத்திரைகள், மருந்துகள், எவ்ரிதிங் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அங்கு ஓடி அங்கு போய் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு வயதான மூதாட்டி, அவள் எங்களோடு பேச ஆசைப்பட்டாள். நான் அவளோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தாயை பார்த்து கேட்டேன், அம்மா இவ்வளவு வசதியாக இருக்குதே இந்த முதியோர் இல்லம், மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டேன். நான் கேட்ட அடுத்த நிமிடம் அந்த தாயின் 2 கண்ணிலும் இருந்து கண்ணீர். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னார், 2 மகன்கள், ஒருவன் யுஎஸ்ல இருக்கிறான், ஒருவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். இந்த முதியோர் இல்லத்திற்கு மாதம் 15,000 ரூபாய் கட்ட வேண்டும். ஒரு மாதம் அந்த 15,000 ரூபாய் யுஎஸ்ல இருந்து வருகிறது, இன்னொரு மாதம் அது ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகிறது. என் 2 மகன்களையும் நான் கண்ணால் பார்த்து 5 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய பேர குழந்தைகளில் ஒரே ஒரு குழந்தையை நான் பார்த்திருக்கிறேன். 3 பேர குழந்தைகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. நான் இந்த ஏசி ரூமுக்கும் இந்த சாப்பாட்டுக்குமாக என்னுடைய 82வது வயதில் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன். சாவு வந்து சேர மாட்டேன் என்கிறது என்று அந்த பெண்மணி சொன்னாள். அப்போது எண்ணி பார்த்தேன், இந்த குழந்தைகள் இவர்கள் வளர்ந்து இந்த ஒரு நிலையில் அமெரிக்காவிலும் இந்த ஆஸ்திரேலியாவிலும் இருப்பதற்கு எவ்வளவு உரமூட்டி இருப்பார்கள் இந்த பெற்றோர்கள். ஒரு 15,000 ரூபாய் பணத்தை எடுத்து வீசிவிட்டால் அது சரியாகி விடுமா என்று நான் எண்ணி பார்த்தேன். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 2 விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தாயும் தந்தையும். அவன் சுப்பன் என்று அவனுக்கு பேர், அவனுடைய மனைவி.
ஒரே ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகனை படிக்க வைத்தார்கள். நன்றாக படித்தான். இதே போல ஒரு கல்லூரியில் BE முடித்தான். முடித்துவிட்டு அவர்கள் இருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்று படிக்க வைத்தார்கள். கடைசியாக அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு காணி நிலம். மகன் வந்து நிற்கிறான், அம்மா வெளிநாட்டிற்கு படிக்க செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், அமெரிக்காவுக்கு வேலை செய்ய வேண்டும், எனக்கு இந்த விசா வாங்குவதற்கு அங்கு செல்லுவதற்கு எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது என்று வந்து நிற்கிறான். கையில் ஒரு காசில்லை. அத்தனை பணத்தையும் விற்று அவனுக்காக செலவு செய்திருக்கிறார்கள். கடைசியாக இருப்பது ஒரு காணி நிலமும் ஒரு சின்ன குடிசை வீடும். எண்ணி பார்க்கிறார்கள். அப்போது கூட அந்த பெற்றோர்கள் எண்ணி பார்க்கிறார்கள், என்னுடைய மகன் அமெரிக்காவுக்கு சென்று நன்றாக இருந்தால் நாங்கள் உயர்ந்து விடுவோம், எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், எங்களுடைய வாழ்க்கை ஒளி வீசிவிடும் என்று அந்த ஒரு காணி நிலத்தை விற்று அந்த பையனை அனுப்புகிறார்கள் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு சென்றான். காத்திருந்தார்கள். ஒரு கடிதம் கூட வரவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தார்கள். அவன் டாலரில் சம்பாதித்தான். ஆனால் $1 வீடு வந்து சேரவில்லை. அத்தனை பணமும் அவனுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்தது. தந்தை ஒரே ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த கடிதம் இப்படி வருகிறது: மகனே, நீ பிறந்த அன்று நான் தோட்டத்தில் நட்டு வைத்தேன் ஒரு தென்னம் கன்று. என் வியர்வையில் நீ வளர்ந்தாய். நான் வார்த்த தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. இன்று எங்கோ இருந்து சம்பாதிக்கின்ற அத்தனை பணமும் உனக்கு மட்டும் இன்பம் அளிக்கிறது. ஆனால் நான் வளர்த்த தென்னையோ எனக்கு சுவை நீரும் சுகநிழலும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி கிடக்கும் போது என்னை ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேரும். அப்போது நீ வரவில்லை என்றாலும் கூட என்னுடைய தென்னை ஓலை எனக்கு கடைசி மஞ்சமாகும் என்று அவள் எழுதினான். ஆக வாழ்க்கையில் அறிவை பெருக்கி உயர்வது அல்ல, தன்னுடைய உறவுகளை பெருக்குவதற்கு எப்போது நீங்கள் பழகுகிறீர்களோ அப்போது நீங்கள் முழுமையடைவீர்கள். இந்த சமுதாயம் அவற்றை இன்று பேணவில்லை. ஆனால் சமுதாயத்தை குறை சொல்லி பயனில்லை. சமுதாயம் என்பது ஒரு சேறு. ஆனால் அந்த சேற்றில் எப்படி வளர முடியும்? ஒரு சேற்றில் ஒருவன் போகும்போது ஒரு கூழாங்கல்லை வீசிவிட்டு போகிறான், இன்னொருவன் ஒரு வாழைப்பழத்தை வீசிவிட்டு போகிறான், இன்னொருவன் போகும்போது ஒரு மாவிதையை வீசிவிட்டு போகிறான். 10 ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட அந்த கூழாங்கல் அப்படியே கூழாங்கல்லாக கிடக்கிறது. அந்த வாழைப்பழம் சேரோடு சேராக மக்கி போய் அதுவும் சேராக மாறிவிடுகிறது. ஆனால் அங்கு விழுந்த அந்த மாவிதையானது வளர்ந்து கிளைகளை பரப்பி பூக்களை உதிர்த்து மாம்பழங்களை கனிந்து சொரிந்து கொண்டிருந்து அத்தனை பேருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக இன்று இங்கு விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அதே மாவிலை போல வளர்ந்து உயர்ந்து 1000 கனிகளை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.